ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? என்னடா சப்பாத்தி பண்ணலான்ட்டு சாதத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது பழைய சாதம் தாங்க. பழைய சாதத்தில் தான் நம்ம இன்றைக்கி சப்பாத்தி பண்ண போகிறோம். என்னடா ஒரே பழைய சாதத்திலே பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. பழைய சாதத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. நம்ம எவ்வளோ காசு கொடுத்து அரிசி வாங்குகிறோம். பழைய சாதத்தை தூர போடாமல் இந்த மாதிரி எதாவது பண்ணி வித்தியாசமாக பண்ணி சாப்பிட்லாம். அதை நான் ஒரு கிண்ண அளவு எடுத்துருக்கேன் பழைய சாதத்தை. இது 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம மாவு பிசைய போகிற ஒரு பிளேட்லேயோ இந்த மாதிரி பேசன்லேயோ சேர்த்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை, அரைச்ச பேஸ்ட்டை. இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு, அதே கப்பில் தான் 1/2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் திரிச்ச கோதுமை மாவு தான். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்லேயே நல்லா பிசைஞ்சிக்கோங்க நைஸாக. அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இது கூட ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. இல்லைன்னா ஒரு துணியை நல்லா நனைச்சி புழிஞ்சிட்டு மூடி வைங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகிடும் பாருங்கள். இப்போ குட்டி குட்டி உருண்டைகளை உருட்டிட்டு இதை இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் மாவு எடுத்துகிட்டு இந்த ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நெய்யோ பட்டரோ எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இது மேலே நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஸ்பூனு கூட எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெய் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிக்கோங்க. தூவிட்டு இந்த சப்பாத்தியை 4 மடிச்சுட்டு அப்புறமா தேய்ச்சிட்டு நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு சப்பாத்தி கல்லை வச்சுக்கோங்க. அதில் நம்ம தேய்ச்சி எடுத்ததை 2 பக்கமும் நல்லா புரட்டி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு எடுத்துக்கலாம். நான் ரெண்டு விதமாக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் பண்ணேன், ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணேன். ரெண்டுமே நல்லா வந்துச்சு, நல்லா உப்பியே வந்துச்சு பாருங்கள். சூப்பரான சப்பாத்தி பாருங்கள், சூப்பராக உப்பி வந்திருக்கு. இது மேலேயும் நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மாவுமே நல்லா போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் இதுக்கு எம்டி சால்னா ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் சின்ன வீடியோவாக தான் போட போகிறேன். அதை பாருங்கள். பெரிய வீடியோவை போட்டால் தான் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்களே, அதனால் சின்ன வீடியோவே போட்டுருந்தேன். பாருங்கள், சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆகிட்டு பாருங்கள். 4 மடித்து நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கலாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி லேயராக வருது. நம்ம அந்த மாதிரி மடித்து போடையில் இந்த மாதிரி நல்ல லேயராக கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், ஆல்னு வரும். அதையும் டச் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோக்கு பூரா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மறக்காமல் என்னை வீடியோக்கெல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பை.